நோயிலிருந்து காப்பதற்கும் நோய் வராமல் தடுப்பதற்கும் மருந்து சாப்பிடுகிறோம். ஆனால் டாக்டர் ஆலோசனைப்படி சரியான மருந்தை வாங்கி நிர்ணயிக்கும் நேரத்தில் சரியான அளவில் டாக்டர் குறிப்பிடும் காலம் வரை சாப்பிட வேண்டும். இதில் அலட்சியம் காட்டினால் ஆபத்தாகிவிடும். பொதுவாக வலி, வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், இருமல், தூக்கமின்மை போன்றவைகளுக்கு டாக்டரின் பரிந்துரையின்றி மருந்து கடைகளில் மருந்துகள் வாங்கி சாப்பிடுகிறார்கள். அத்தகைய மருந்துகளால் அவர்களுக்கு நோய் குறைந்தது போல் தோன்றினாலும் அவர்களுக்கு தெரியாமலே அவர்களது உடல் மெல்ல மெல்ல ஆரோக்கிய சிக்கலை சந்தித்து கொண்டிருக்கும். டாக்டரின் பரிந்துரை இல்லாத மருந்துகளை சுயமாக வாங்கி தொடர்ந்து உட்கொண்டால் உடலுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும். டாக்டர்கள் நோயின் தன்மை, உடல்நிலை, வயது, ஏற்கனவே இருக்கும் நோய்கள் போன்ற பலவற்றை ஆராய்ந்து சரியான மருந்துகளை பரிந்துரைப்பார்கள். அதுவே முழு பலனை தரும். காய்ச்சலோ ஜலதோஷமோ ஏற்பட்டால் உடனே பயந்து விட வேண்டாம். முதல் நாள் ஓய்விடுங்கள். மறுநாளும் காய்ச்சல் இருந்தால் டாக்டரை சந்தியுங்கள். உங்கள் மெடிக்கல் ஹிஸ்டரி தெரிந்த ஃபேமிலி டாக்டரிடம் சிகிச்சை பெறுவது நல்லது. மருந்து சாப்பிட்டவுடன் நோய் குணமாக வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். உடனே நோய் குணமாகாத போது கொடுக்கும் மருந்தின் அளவை கூட்டலாமா என்றும் சிலர் யோசிக்கிறார்கள். டாக்டர் குறிப்பிடும் அளவை விட அதிகமாக மருந்து சாப்பிட்டால் நோய் குணமாகாது என்பதை விட பக்க விளைவுகளை தோற்றுவிக்கும். பாதுகாப்பான மருந்தாக கருதப்படும் பாராசிட்டமலை கூட அதிகமாக உட்கொண்டு விட்டால் சில நேரங்களில் சிலருக்கு பாதிப்புகள் உருவாகலாம். டாக்டர் அவரது நோய் தன்மைக்கு ஏற்ப ஒரு வாரத்திற்கு மருந்துகள் எழுதி கொடுத்து சாப்பிட்டு வாருங்கள் என்பார். அவரோ அதே மருந்தை தொடர்ச்சியாக 2 மாதங்கள் சாப்பிட்டுவிட்டு அதன் பிறகு டாக்டரிடம் வருவார். இது ஆரோக்கியத்தை மிக மோசமாக பாதிக்கும் செயல்முறையாகும். டாக்டர் குறிப்பிடும் காலம் வரை மட்டுமே குறிப்பிட்ட மருந்தை சாப்பிட்டுவிட்டு மீண்டும் டாக்டரை சந்தித்து ஆலோசனை பெறுவதே சரியான வழிமுறையாகும். சிலர் முதலில் 2 நாட்கள் ஒரு டாக்டரிடம் காட்டி அவர் வழங்கும் மருந்து மாத்திரைகளை சாப்பிடுவார்கள். 3ஆம் நாள் இன்னொரு டாக்டரிடம் செல்வார்கள். முதலில் வாங்கிய மருந்து சீட்டை காட்டாமலேயே ஆலோசனை பெற்று அவர் வழங்கும் மருந்துகளையும் சாப்பிடுவார்கள். இது முற்றிலும் தவறானதாகும். நோய்க்கு மருந்து சாப்பிடும்போது நோயாளிகளுக்கு உணவு சாப்பிட மனம் இருக்காது. ஆனால் அவர்களுக்கு கட்டாயம் உணவு தேவை. அதில் அன்றாடம் உடலுக்கு தேவையான கலோரியும் சத்தும் இருக்க வேண்டும். சாப்பிடாவிட்டால் உடல் மேலும் தளர்ந்து போகும். காய்ச்சல் இருக்கும்போது எளிதாக ஜீரணமாகும் உணவுகளை உட்கொள்ள வேண்டும். குளிர்ந்த பழைய உணவுகளை தவிர்க்க வேண்டும். வாந்தி, வயிற்றுப்போக்கு இருந்தால் உப்பு சேர்த்த கஞ்சி, ORS திரவம் போன்றவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். டாக்டர் எழுதி கொடுத்த மருந்துகளை கடையில் வாங்கும்போது சீட்டை வைத்து மருந்துகளை சரிபாருங்கள். மருந்தின் காலாவதி மாதத்தையும் கவனியுங்கள். ஒருமுறை வாங்கி பயன்படுத்திய பாட்டில் மருந்துகளை சிலர் ஒரு சில மாதங்கள் கழித்து மீண்டும் நோய் வரும்போது கொடுக்கிறார்கள். அது மிகவும் தவறாகும். சிறப்படிவில் உள்ள ஆன்டிபயாட்டிக் மருந்து பாட்டில்களை திறந்த சில நாட்களுக்கு பயன்படுத்தலாம். அதன் பின் அதன் சக்தி குறைந்துவிடும். அதனால் திறந்த பாட்டில் மருந்துகளை நோய் தீர்ந்த பின்பு சேமித்து வைக்க வேண்டாம். பாராசிட்டமல், இருமல் சிரப் போன்றவற்றை காலாவதி தேதி வரை பயன்படுத்தலாம். முறையாக கற்ற டாக்டர்கள் வழங்கும் மருந்துகளும் ஒரு சில நேரங்களில் பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். அப்படி ஏற்பட்டால் உடனே அதே டாக்டரிடம் சென்று ஆலோசனை பெற வேண்டும். வெளிநாடுகளில் டாக்டர்கள் மருந்துகளை எழுதும்போது கேபிட்டல் லெட்டரில் தான் எழுத வேண்டும் என்ற விதிமுறை உள்ளது. டாக்டர்கள் எழுதுவது புரியாத போது மருந்து மாறிவிடக்கூடும். அதனால் வாங்கிய மருந்தை டாக்டரிடமோ நர்சிடமோ காட்டிவிட்டு பயன்படுத்துவது நல்லது. வீடுகளில் மருந்துகளை எப்போதுமே குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும். வீட்டில் பெரியவர் ஒருவருக்கும் குழந்தை ஒன்றுக்கும் காய்ச்சல் ஏற்பட்டால் பெரியவர் டாக்டரை பார்த்து வாங்கிய மாத்திரையில் அரை அல்லது கால் பகுதியை குழந்தைக்கு கொடுக்கலாம் என்று நினைப்பது மிகவும் தவறு. இருமல் சிரப் மற்றும் காய்ச்சலுக்கான சில மருந்துகளை சாப்பிட்டால் அதில் இருக்கும் ஆன்டி ஹிஸ்டமின் தூக்கத்தை வரவழைக்கும். சோர்வு, உற்சாக குறைவு போன்றவைகளும் தோன்றும். அதனால் அத்தகைய மருந்து மாத்திரைகள் சாப்பிடும்போது ஓய்வெடுப்பது நல்லது. வாகனங்கள் ஓட்டுவதையும் தவிர்க்க வேண்டும். முறையாக படித்த டாக்டரை தேர்ந்தெடுப்பது, மருந்து மாத்திரைகளை முறையாக வாங்குவது, சாப்பிடுவது போன்ற விஷயங்களில் மக்கள் மிகுந்த விழிப்புணர்வு பெற வேண்டும்.